உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சந்தோஷமா சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று? ஆமென். 2000 வருஷங்களுக்கு முன்பாக சாதாரண மனிதனாகிய நமக்காக அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் இந்த பூமியில ஒரு மனிதனாக நமக்காக பிறந்தார். அதை நினைவு கூறும் விதமாக இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நேரத்தில் கூட எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? பிறந்தார், இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். நம்முடைய தலைமை போதகர் எழுதின ஒரு பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க கற்றுக்கொண்ட பின் நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? வந்திருக்கிற எல்லாம் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, எங்களுக்காக இந்த பூமியில ஒரு மனிதனாக பிறந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். சொல்லுவோமா? பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். மாட்டுத் தொழுவில் மன்னன் பிறந்தார், நம்மை மீட்க விண்ணை மறந்தார். மாட்டுத் தொழுவில் மன்னன் பிறந்தார், நம்மை மீட்க விண்ணை மறந்தார். மந்தை மேய்ப்பர் கூட வான தூதர் பாட நாமும் ஒன்று கூடி பாடுவோம். மந்தை மேய்ப்பர் கூட வான தூதர் பாட நாமும் ஒன்று கூடி பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். சேர்ந்து சொல்லுவோமா? பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். இருளை நீக்க ஒளியாய் உதித்தார், மருளை போக்க மனுவாய் ஜனித்தார். இருளை நீக்க ஒளியாய் பிறந்தார், மருளை போக்க மனுவாய் ஜனித்தார். சாஸ்திரிகள் காண நட்சத்திரம் தோன்ற நாமும் ஒன்று கூடி போற்றுவோம். சாஸ்திரிகள் காண நட்சத்திரம் தோன்ற நாமும் ஒன்று கூடி போற்றுவோம். கரங்களை தட்டி, பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். சொல்லுவோமா? விண்ணின் வாழ்வை துறந்தார், மண்ணின் மீது பிறந்தார், வெற்றி மீது வெற்றி சிறந்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பிறந்தார் இயேசு பிறந்தார், மன்னன் இயேசு மண்ணில் பிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துயரத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு வந்திருக்கிறோம் அனைவரையும் தேவன் இந்த நாளில் ஆற்றி தேற்று போகிறார். இந்த பூமியில நம்ம பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் தேவன் சிலுவையில பதிலளித்து விட்டார். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்தில் என்று பாடலை பாடி பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தனாக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி வந்திருக்கிற எல்லாரும், பின்னாடி இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோட பாடி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? இயேசு ராஜன்
வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? அவர் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை விசுவாசிக்கிற எல்லாரும் பிசாசின் வல்லமைகளை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அவருடைய கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த ஆவியின் வல்லமை. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வீர்களா? ஆவியின் வல்லமை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. அனலாய் நாவும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆசீர்வதிக்கிற கரம் உன்னுடைய சிரசின் மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இருளான நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற தேவாதி தேவன் நம்ம உலகத்துல வந்தார். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கி. ஆமென். சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. எல்லாரும் அறிக்கையிடுவோமா? நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் அது பறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. 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 நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. அனலாய் நாவும் கொடுத்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாவும் கொடுத்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே.
நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிற. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வீர்களா? நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறது. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் இயேசுவின் பின்னாடி இருக்கிற எல்லாரும் வந்திருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கண்களை மூடி கேட்போமா? அனலாய் நாமும் கொழுந்து விட்டு எரிய ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய கரத்தால கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நோய்களும் சாபங்களும் பாவங்களும் பேய்களும் இந்த நாளில ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவே இந்த அதிகாலை வேளையில ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் இந்த பூமியிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்களா? ஓரி ஹரிஷிகை தெரி திரியா பாபா 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 விதுரு கஷகாலே திரி திரியா பாபா பாபா பாபா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய நாவை தொடுவீராக. உன் வாயை விரிவாய் துற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் துற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையோடு ஆராதிப்போமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுக்காக ஒரு மனிதனாக பிறந்தீரே, எங்களுக்காக மரித்தீரே, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாளில இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறீரே, எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீரே. அபிஷேகிங்க ஆண்டவரே, இந்த நாளில பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு முறை கூட கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இயேசு நமக்காக செய்த தியாகம் மேலானது. அல்லேலூயா. பல நேரங்களில் மிஷனரிகளுடைய தியாகங்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். வட இந்தியாவில் எத்தனையோ மிஷனரிகள் அவங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு, அரசாங்க வேலையெல்லாம் விட்டு பிஸ்னஸை விட்டு குடும்பத்தை விட்டு கிராமங்களிலே மலைகளிலே காடுகளிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். சொந்தக்காரங்களாம் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் முட்டாள்கள், நல்ல வேலையை விட்டுட்டு நல்ல சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு ஏன் இப்படி காட்டில் போய் கஷ்டப்பட வேண்டும் என்று. அதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் இயேசுவின் அன்பு அவர்களை நெருக்கி ஏவுவதினால், அவர் இந்த அன்பை விட இந்த உலகத்தில் வேற எதுவும் எங்களுக்கு முக்கியமில்லை என்று சொல்லி தியாகத்தோடு இன்றைக்கு இந்த ஊழியத்தை அநேக மிஷனரிகள் செய்கிறார்கள். காரணம் என்ன? அதே தியாகத்தை தான் ஆண்டவர் இயேசு நமக்காக செய்தார். பரலோகத்திலே பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருக்கிற அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இந்த பூமியில் ஒரு ஏழை தாயின் வயிற்றிலே பிறந்து ஒரு சாதாரண மாட்டு கொட்டகையில வைக்கப்பட்டார். ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் வளர்ந்தார். 30 வருடங்கள் ஏழையாக ஒரு தச்சனாகவே வாழ்ந்தார். அது பின்பு 3.5 வருடங்கள் மக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு அந்த தியாகத்தை நினைவு கூறுகிற நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். ஹல்லேலூயா. அதுக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எனக்காக பரலோகத்தை துறந்திரே ஆண்டவரே, எனக்காக இந்த பூமியில் பிறந்திரே அப்பா, இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை பார்க்க உம் பாதத்துக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. ஒரு முறை கூட பாடுவோமா? பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. கைகளை அசைத்து பாடுவோமா? அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. சொல்வோம். அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. பரலோகம் துறந்தீரையா, பூலோக
பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. உம்மை போல தெய்வமில்லை, எம்மை நேசிக்க இப்போதினில் பாடுவோம். உம்மை போல தெய்வமில்லை, என்னை நேசிக்க இப்போவினில் பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா. அப்பாவும் முகம் பார்க்கவே எல்லாரும் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து உன் பாதம் ஓடி வந்தோம் தகப்பனே. ஒரு முறை கூட பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. உந்த ஜனத்தை மீட்க வந்தீர், சாத்தான் தலையை நசுக்க வந்தீர். சொல்லுவோம் ஆண்டவரே. உந்த ஜனத்தை மீட்க வந்தீர், சாத்தான் தலையை நசுக்க வந்தீர், பரலோகம் துறந்தீரையா, பூலோகில் பிறந்தீரையா, அப்பாவும் முகம் பார்க்கவே உம் பாதம் ஓடி வந்தோ. ஒரு முறை கூட பரலோகம் துறந்தீரையா. ஆண்டவருடைய தியாகத்தை எல்லாரும் உணர்ந்து எனக்காக இந்த பூமியில் வந்த தகப்பனே, உம்முடைய முகத்தை பார்க்கும்படி உம்முடைய பாதம் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை அசைத்து பாடுவோமா? அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை, அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை, அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை, உறவே ஆராதனை, துதி ஆராதனை. கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இம்மட்டமாய் ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஆராதனையில் எங்களோடு கூட ஆசைவாடின தேவன் கர்த்தாவே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுதும் கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிக்காக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் பிள்ளைகளை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவைகளுக்காக கரங்களை உயர்த்திருக்கிறார்கள் ஐயா. தகப்பந்தாமே, எந்த தேவைகள் இருந்தாலும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே என் ஆண்டவர் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அப்பா அற்புதமாய் சந்திக்கப்படுவதற்கு கிருபை செய்யும் ஐயா. தகப்பனே, எப்படிப்பட்டதான குறைபாடுகள் இருந்தாலும் எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவே தருகிற தேவன், உடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை இந்த நாள் நீர் கட்டளையிடும்படியாக கூட மன்றாடுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த பிறப்பின் நற்செய்தியை இந்த உலகம் முழுவதுமாக பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பிறந்த நாளை ஒட்டி என் ஆண்டவரோட வல்லமையான வார்த்தையை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவர் உடைய தேவ தாசர் மூலமாக இந்த நாள் எங்கள் மத்தியிலே பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே அப்பா, இதோ உலகத்தில் ஆண்டவரை நீர் ஒளியில் இருளில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை வெளிச்சத்தை தர வந்த தேவன் ஆண்டவர், இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய சத்திய வார்த்தினால் ஒரு ஒளியை நீர் ஆண்டவர் உடைய வார்த்தினால் கொடுக்க செய்ய கர்த்தர் உதவி செய்யும். எல்லா சத்ருவோட தடை, அந்தகார கிரைகள், பொல்லாங்கின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி போடுகிறோம். நீர் மாத்திரம் பேசும், நாங்கள் கேட்கிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாரும் அப்படியே உட்காருவோம்.
இந்த காலை வேளையிலே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அருகில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள். மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சில வாரங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்குள் வைத்தார். ஒவ்வொரு முறையும் நம்ம கிறிஸ்மஸ் சம்பந்தமாக இயேசு எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பின் போது என்ன நடந்தது, இதெல்லாம் நம்ம தியானிப்போம். ஆனால் இந்த முறை வித்தியாசமான ஒரு கருத்தை அல்லது ஒரு சிந்தனையை கர்த்தர் எனக்குள் வைத்தார். இந்த நாளில் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? உற்சாகமா அல்லேலூயா சொன்னால் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம செய்தி போகிறது முன்னாடி இந்த மாத வாக்கு தத்தத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய பிதா மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் யோசேப்பு தன்னுடைய தச்சு பட்டறையிலே தச்சு வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கட்டியக்காரன் ஒரு அறிவிப்பை அறிவித்து கொண்டு வருகிறான். கட்டியக்காரன் என்றால் அந்த நாட்களில் அறிவிப்பு கொடுக்கிறவன். மேல அடிச்சுட்டு, சகல ஜனங்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி, நீங்கள் எல்லாரும் உங்கள் சொந்த ஊருக்கு போய் நம்முடைய ராஜாவின் அறிவிப்பின்படி குடிமதிப்பு எழுதும்படியாக, மக்கள் தொகை கணக்கெடுக்கு நடக்கிற இடத்தில் போய் பெயர் கொடுக்கும்படியாக ராஜா ஆணையிட்டிருக்கிறார் என்று அறிவிப்பு கொடுக்கிறான். அதை கேட்டவுடன் யோசேப்புக்கு திக்குனாகிவிட்டது. இங்கிருந்து சுமார் 145 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெத்லகேம், நாசரேத்தூர்லேருந்து பெத்லகேம் 145 கிலோமீட்டர், இங்கிருந்து சுமார் விழுப்புரம் தூரம். எப்படி கர்ப்பிணியாகி என் மனைவி அழைத்து கொண்டு அவ்வளோ தூரம் நான் செல்வது? இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கே மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் அவங்க தான் சொந்த ஊருக்கு போய் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு புறம் 7 நாட்கள் அந்த நீண்ட பிரயாணம், வழியிலே திருடர்கள் பயம் உண்டு, மலைகள், மேடுகள், பள்ளத்தாக்குகள், இதெல்லாம் நிறைந்த ஒரு பெரிய பிரயாணத்தை நான் எப்படி செய்வேன் என்று யோசேப்பு தயங்குகிறார். ஆனாலும் ராஜாவின் ஆணையை மீறவும் முடியாது. ஆகவே தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு சுமார் 7 நாட்கள் நீண்ட பிரயாணமாக அவர்கள் நடந்து செல்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய வயிற்றில் மேசியாவாகிய இயேசுவை சுமந்து கொண்டு மரியாள் ஆபத்தான அந்த பிரயாணத்தை துவங்கினாள். அப்படி அவர்கள் போய் பெத்லகேமிலே போய் அங்கே பொதுமக்கள் விருந்தினர்கள் தங்குவதற்காக இருக்கிற விடுதியிலே, இப்போல்லாம் நம்ம லாட்ஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போல அந்த நாட்களிலே சத்திரம் என்று சொல்லப்படுகிற விடுதிகள் இருக்கும். அப்போ அங்க போய் தன்னுடைய கர்ப்பிணி மனைவியோடு கூட யோசேப்பு போய், ஐயா சத்திரத்தில் தங்க இடம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சத்திரக்காரன் முகமெல்லாம் மாறிவிட்டது. ஐயோ, இவ்வளோ லேட்டா வந்துட்டீங்களே, உலகமெங்கும் இருந்து பெத்லகேமில் பிறந்த அநேக மக்கள் சத்திரம் நிரம்பி வழிகிறது, நிறைமாத கர்ப்பிணியா வேற இருக்கிறாங்க, இவங்க தங்க இடம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சத்திரக்காரன் யோசிக்கிறான். அப்பொழுது ஒன்று செய்யுங்கள், அங்கே மாடுகள் தங்குகிற இடத்திலே முன்னணையிலே வைக்கோல் போடுகிற இடத்தின் அருகில் கொஞ்சம் இடம் இருக்கிறது, அங்கே போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த மிருகங்கள் தங்குகிற இடத்தில், பிரயாணிகள் தங்குகிற அந்த மிருகங்கள் தங்குகிற இடத்தில் இடம் கொடுக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகம் பாவத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உலகம், ஆதாம் ஏவாள் இழந்து போன ஏதேன் தோட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அந்த பரதீசின் ஆசீர்வாதங்களை மீட்டு கொடுக்கும் மாபெரும் பணியை செய்யும்படி பூமிக்கு அனுப்பப்பட்ட, பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு ஒரு மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். மாட்டு கொட்டகை என்பதை விட மாடுகள் தங்குகிற இடத்திலே ஆண்டவர் இயேசு பிறந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ராஜா வீட்டில் பிறக்காமல் ஒரு சாதாரண மாடுகள் தங்குகிற இடத்தில் பிறந்தார். சத்தமில்லாமல் மேசியா பிறந்தார். அவர் பிறந்த செய்தி பெரிய மக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, சாதாரண மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. அந்த மேய்ப்பர்கள் ஓடோடி மேசியாவை பார்க்கிறார்கள். அதன் பின்பு அநேகர் மேசியா இயேசுவை பார்க்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, முன்னணியில் கிடத்தப்பட்ட அந்த குழந்தை நமக்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் எப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பரதீசையும் இழந்தார்களோ,
அதை மீட்டு கொடுக்கும்படியாக இரண்டாவது ஆதாமாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அந்த நாளை தான் கிறிஸ்துமஸாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இழந்த பரதீசை மீட்ட இயேசு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜீசஸ் who came to redeem the lost paradise. அநேக நேரங்களில் ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிக்க வந்தார், சாபத்தை போக்க வந்தார், வியாதியை சுகமாக்க வந்தார், நித்திய ஜீவனை தர வந்தார். எல்லாம் நாம் அறிந்த சத்தியம்தான். ஆனால் இன்றைக்கு அவர் இழந்து போன பரதீசையும் மீட்டு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பரதீசு என்பது என்ன? இந்த பரதீசை ஏன் ஆதாம் ஏவாள் இழந்தார்கள்? அதை எப்படி இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Luke chapter 19 verse 10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனிதன் எதை இழந்தானோ, தேவன் எதை இழந்தாரோ, அந்த இழந்து போனதை மீண்டும் தேடவும், இழந்து போன மனிதனை ரட்சிக்கவும், அவனை பாவத்திலிருந்து காப்பாற்றவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் மூலமாக மனிதன் இழந்தவைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரோடு இருக்கிற உறவை இழந்தான். இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்த பரதீசாகிய ஏதேன் தோட்டத்தை இழந்தான். இந்த பூமியிலே தேவன் வைத்த சகல ஆசீர்வாதங்களை இழந்து சபிக்கப்பட்ட ஒரு பூமியிலே வாழக்கூடிய நிலைமைக்கு ஆதாம் ஏவாள் மூலமாய் நாம் தள்ளப்பட்டோம். இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாய் காணப்படுகிறது. சில நேரத்திலே வாழ்க்கையிலே சந்தோஷங்கள் உண்டு, ஆனால் பல நேரங்களில் போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே பலவிதமான சவால்களை நாம் சந்திக்கிறோம். பல நேரங்களிலே பாவ சோதனைகள், இன்னொரு பக்கம் பிசாசினுடைய போராட்டங்கள், இன்னொரு பக்கம் சரீரத்திலே வியாதிகள், பலவீனங்கள், இன்னொரு பக்கம் உறவுகளிலே விரிசல்கள், இன்னொரு புறம் வேலையிலே கஷ்டங்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் போதுமான வருமானம் கிடைப்பதில்லை. இப்படி பலவிதமான போராட்டங்களோடு இந்த உலகத்திலே நாம் வாழ காரணம் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சமூகத்திலே செய்த பாவத்தினால் வந்த விளைவு. அப்ப இந்த பாவத்தினால் ஆதாமும் ஏவாளும் இழந்தவைகள் ஏராளம். அதுல 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2 சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 2 சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துமஸின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது சத்தியம், பரதீசை இழந்து போன ஆதாம். ஆடம் who lost the paradise. பரதீசை இழந்து போன ஆதாம். முதலாவதாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அந்த இடத்திலே ஆதாம் இழந்து போன மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருந்த உறவை அவன் இழந்தான். ஆதியாகமம் 3:8 எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவராகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இந்த ஆதாம் ஏவாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு விஷயம்தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேருக்காக மிகப்பெரிய தோட்டத்தை உருவாக்கி இருந்தார். தோட்டம்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி சின்ன சின்ன தோட்டம் கிடையாது. 4 ஆறுகள் ஓடக்கூடிய மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்திலே எல்லா சகல விதமான கனி விருட்சங்கள். அந்த தோட்டத்திலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழல். அங்கே மிருகங்களுக்குள் பகைகள் இல்லை. சிங்கமும் ஆடும் ஒன்றாய் இருக்கும், கரடியும் ஓனாயும் ஆடுகளும் மாடுகளும் ஒன்றாய் இருக்கும். இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனை வைத்தார். ஏதேன் என்றால் பிளஷர், சந்தோஷம் என்ற அர்த்தம். இந்த ஏதேன் என்பதன் கிரேக்க வார்த்தை தான் பாரடைஸ். அப்ப இந்த பாரடைஸ், பரதீஸ் என்பதும் ஏதேன் என்பதும் ஒரே அர்த்தத்தை உடைய வார்த்தைகள். அப்படி என்றால் இன்னொரு வகையில சொல்ல போகும்பொழுது, ஆண்டவர் ஏதேன் தோட்டமாகிய பரதீசிலே ஆதாம் ஏவாளை வைத்திருந்தார். இந்த பரதீசிலே இந்த தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சித்தத்தை மீறி ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்ததினால் அவர்கள் தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள்.
அவர்கள் தேவனைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் கர்த்தர் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் வேதனைப்பட்டார். ஆதாம் ஏவாளோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையை அவர்கள் முறித்து போட்டார்கள். அந்த ஏதேன் தோட்ட உடன்படிக்கை என்ன? நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள், அதை புசிக்காதவரை என்னோடு கூட நீங்கள் நல்ல உறவில் இருக்கலாம் என்று கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் ஆதாம் உடன்படிக்கையை மீறி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிசாசின் வஞ்சகத்தினால் புசித்த நிமிடமே தேவனோடு இருந்த உறவை அவன் இழந்தான். வேதம் சொல்கிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தோட்டத்தில் உலாவுவார். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை முகமுகமாய் பார்ப்பார்கள், அவரோடு பேசுவார்கள், அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து அந்த தோட்டத்திலே அவரோடு கூட நல்ல ஒரு உறவோடு கூட அவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது அவரோடு பேசலாம், அவரோடு நடக்கலாம் என்று சந்தோஷமாய் இருந்த ஆதாம் ஏவாள் பாவம் வந்த பின்பு என்ன செய்தார்கள்? தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது என்ன செய்தார்கள்? அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளித்து கொண்டார்கள். இப்ப அப்பாவை பார்க்கறதுக்கு அவங்களால முடியல. ஒரு குழந்தை அப்பா பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் திருடிச்சுன்னா அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் அதுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். அப்பா கண்டுபிடிச்சிடுவாரோ, திக்கு திக்குன்னு இருக்கும். கண்டுபிடிச்சா அடிப்பாரோ. சில பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க, நம்ம பண்றது பாஸ்டருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. சரி, அப்போ ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது அப்பா முகத்தை பார்க்க எப்படி பயப்படுகிறதோ, அதே போல பாவம் செய்த ஆதாம் ஏவாள் தேவனை பார்க்கும் பொழுது விலகி ஓடினார்கள். தேவனோடு இருந்த உறவை அவர்கள் இழந்து போனார்கள். அதுவரை அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று இருந்த அவளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வெட்கம், பயம், ஒரு குற்ற உணர்ச்சி என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து, அவரோடு இருந்த உறவை இழந்து இப்பொழுது அவரை பார்க்கும் பொழுது ஓடக்கூடிய நிலைக்கு ஆதாமும் ஏவாளும் வந்தார்கள். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தமே தேவனோடு அன்பாய் இருந்த மனிதன் இப்பொழுது தேவனுடைய எதிரியாக மாறி போனான். கொலோசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே பவுல் அருமையாக அதை குறித்து எழுதுகிறார். எல்லோரும் வாசிங்க பார்க்கலாம். முன்னே அந்நியராயும் இதற்கு முன்பாக நீங்கள் அந்நியர்களாய் இருந்தீர்கள், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், நீங்கள் செய்த துர்க்கிரியைகள், கெட்ட நடக்கைகளினால் மனதில் சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இயேசு தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இங்க முதல் பகுதி சொல்கிறது, முன்னே அந்நியராய் இருந்தோம், துர்க்கிரியையினால் மனதில் சத்துருக்களாய் இருந்தோம். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனுக்கு சத்துருவாய் மாறுகிறான். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரோடு கூட இருக்கிற உறவை இழந்ததினால் தேவனுக்கு அந்நியராக மாறி போகிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தருக்கு அந்நியர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். நாம் அந்நியர்கள் அல்ல, அப்பாவுடைய பிள்ளைகள். ஆனா இன்றைக்கு வெளியில எத்தனையோ பேர் எப்படி இருக்கிறாங்க? அந்நியர்களா இருக்கிறார்கள், துர்க்கிரியைகளினால் நிறைந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் துர்க்கிரியைகள். அப்ப நம்முடைய தேசத்திலே எங்கு பார்த்தாலும் துர்க்கிரியைகள். பணம் வாங்கி கொண்டு எதையும் செய்யக்கூடிய கொடூரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆகவேதான் மனிதன் தேவனுக்கு விரோதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட விரோதிகளாக துர்க்கிரியைகளில் இருந்த நம்மை மீட்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவை இழந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இழக்கக்கூடாத இன்னொன்றை இழந்தார்கள், ஜீவ விருட்சத்தை இழந்த ஆதாம். அது என்ன ஜீவ விருட்சம்? ஜீவ விருட்சம் என்பது ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட, நடுவில் வைக்கப்பட்ட மிக அருமையான ஒரு விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் சாப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மரணம் வந்திருக்காது, நோய் வந்திருக்காது. அவர்கள் மரணமற்ற ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். அப்ப ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே 2 விருட்சங்களை வைக்கிறார். ஒன்று மரணமற்ற வாழ்க்கையை கொடுக்கிற ஜீவ விருட்சம், இன்னொன்று
நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை கொடுத்து மரணத்தையும் கொடுக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த 2 விருட்சத்தையும் உங்க வீட்டு முன்னாடி வச்சா நீங்க எந்த விருட்சத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிடுவீர்கள்? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் ஜீவ மரத்தையும் வைத்தா எதனுடைய பழத்தை சாப்பிடுவீங்க? ஒருத்தன் சொல்றான், நாங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் சாப்பிடுவோன்ட்டு. நம்ம புத்திசாலியில இருந்தா எதை சாப்பிட்ருப்போம்? ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருப்போம். அது சாப்பிட்டு இருந்தா மரணம் வந்திருக்காது, அதை சாப்பிட்டு இருந்தா நோய் வந்திருக்காது. ஒவ்வொரு மாதமும் அது விதவிதமான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம். 12 மாதமும் 12 விதமான கனிகள் கொடுக்கிற ஒரு விருட்சம். அவனுடைய இலைகள் கூட ஆரோக்கியத்தை கொடுக்குமா. அப்ப மரணமற்ற, நோயற்ற, கண்ணீரற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஜீவ விருட்சத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் மனிதன் எதை தேர்ந்தெடுத்தான்? மனிதன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேர்ந்தெடுத்தான். இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நன்மையும் சொல்லிக் கொடுப்பீங்க, இதெல்லாம் தீமையும் சொல்லிக் கொடுப்பீங்க. குழந்தைங்க எதை தான் விரும்புதுங்க? ஆமா, வறுத்த சிக்கனை சாப்பிடாத, கொலஸ்ட்ரால் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுங்க எதை தான் கேட்கும்? எனக்கு ருசி தான் முக்கியம், உடம்பு எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு வறுத்த சிக்கன் தான் வேண்டும். பாருங்க, பிள்ளைகளுக்கு நல்லது கீரை, ஒரு தட்டில் கீரையும் இன்னொரு தட்டில் வறுத்த சிக்கனை வச்சா குழந்தைங்க எதை தான் சாப்பிடுங்க? சொல்லுங்கடா, எதடா சாப்பிடுவீங்க? சொல்றாம பாருங்க, சிக்கனை தான் சாப்பிடுவேன். அதுதான் மனித குணம். நன்மையும் தீமையும் ஆண்டவர் வைத்து, ஏன்னா மனிதனை ரோபோட் மாதிரி ஆண்டவர் படைக்கல. நீ நன்மை தாண்டா செய்யணும், தீமையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை ரோபோட் மாதிரி படைத்திருந்தால் நாம் எல்லாம் ஒரு பொம்மைகளாக தான் இருந்திருப்போம். ஆனா தேவனோ நமக்கு பகுத்தறிகிற அறிவை கொடுத்து, நன்மை எது தீமை எது என்கிற அறிவை கொடுத்து, நீ நன்மையை தேர்ந்தெடுத்தால் நீ ஜீவனோடு இருப்பாய், நித்திய ஜீவனோடு இருப்பாய், தீமையை தேர்ந்தெடுத்தால் நீ மரணம் அடைவாய் என்று சொல்லியும் ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டார்கள். தேவன் கொடுத்த ஜீவ விருட்சத்தை அவர்கள் சாப்பிடவில்லை. இப்பொழுது என்ன நடந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப கெட்டவரா? இந்த பழத்தை சாப்பிட்டு சாகாம உயிரோடு என்றைக்கு இருந்துடக்கூடாது, அதனால இந்த ஜீவ விருட்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிடலான்னு சொல்லி ஆண்டவர் செய்தாரு. அது நியாயமா? ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருந்தா மரணம் வந்திருக்குமா? ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் சாப்பிட்டு இருந்தா நோய் வந்திருக்குமா? வந்திருக்கு. அதுல ஏன் ஆண்டவர் அதை மறைத்து வைத்தார்? அதிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருந்தார். இப்ப மனிதன் பாவி ஆயிட்டான். இந்த பாவத்தோடு அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் என்றென்றைக்கும் அவன் பாவியாகத்தான் வாழ்வான். அவன் ஒரு நாளும் ஆண்டவருடைய பரலோகத்துக்கும் பரதீசுக்கும் வர முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை இப்போ கொடுக்க வேண்டாம், பின் நாட்களில் கொடுக்கலாம் என்று அதை பரதீசில் கர்த்தர் மறைத்து வைத்தார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் ஒரு நாள் சாப்பிட போகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஒரு ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம், அது வரைக்கும் அதை நான் மறைத்து வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்தார்? ஆதியாகமம் 3:24 வாசிங்க பார்க்கலாம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்காதபடி கேருபீன்களை கர்த்தர் நிறுத்தி வைத்தார். தேவனுடைய சமூகத்துக்கு அவர்கள் வர முடியாதபடி இப்பொழுது கேருபீன்கள் இடையில் வந்து விட்டார்கள். நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா கூட தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கேருபீன்கள் அவரை மறைத்து கொண்டிருப்பார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற கிருபாசனத்தில் இருந்துதான் கர்த்தர் மனிதர்களோடு பேசினார். ஹல்லேலூயா. இப்போ இடையில கேருபீன் என்கிற ஒரு மறைவு வந்து விட்டது. தேவனிடத்தில் மனிதன் செல்ல முடியாதபடி ஒரு தடை வந்து விட்டது. அப்போ தேவன் கொடுத்த அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி,
அவர்கள் பாவம் செய்ததினால் இப்பொழுது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி தடை செய்யப்பட்டு விட்டது. அந்த விருட்சம் என்ன ஆனது? ஏதேன் தோட்டம் என்ன ஆனது? பைபிள் அதை சொல்லல. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? இந்த நோவா காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தின் பொழுது ஏதேன் தோட்டம் அழிந்தது. அந்த தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தை கர்த்தர் பரதீசில் கொண்டு போய் வைத்து விட்டார். அல்லேலூயா. அது எப்படி சொல்றீங்க? பின்னாடி நான் சொல்றேன். அது இப்பொழுது எங்க இருக்கிறது என்று பைபிள்லயே நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தை இழந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை இழந்த ஆதாம். ஆதியாகமம் 3:23 வாசிங்க பார்க்கலாம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, ஆதாம் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அதே மண்ணை பண்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவனுக்காகவே உருவாக்கப்பட்ட 4 ஆறுகள் ஓடுகிற, எப்பொழுதும் குளிர்ச்சியா இருக்கிற, வெயிலே கிடையாது, எப்போ ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சியா இருக்கிற, துன்பம் இல்லாத, மரணம் இல்லாத, எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஏதேன் தோட்டத்தை விட்டு இப்பொழுது ஆதாம் வெளியிலே அனுப்பப்பட்டான். அந்த ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இந்த ஏதேன் என்பதுதான் புதிய ஏற்பாட்டில் பரதீஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ரெண்டுமே ஒன்றுதான். ஏதேன் பரதீசு 2 ஒன்றுதான். அப்ப இன்னொரு வகையில சொல்ல போனால் ஆதாம் ஏவாள் பரதீசை இழந்து போனார்கள். தேவன் வைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்வை இழந்து போனார்கள். இப்பொழுது அவர்கள் வேதனையான ஒரு சூழ்நிலையில் வாழும்படி அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் தனக்காக வீடுகளை கட்டுகிற என்ஜினியரை வரவழைத்தார். ஐயா, ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நீங்கள் அக்ரிமெண்ட் போடுங்கிற பொழுது அந்த என்ஜினியர் சொன்னார், சார் எனக்கு வயதாகி விட்டது, உங்களுக்காக எவ்வளோ வீடு கட்டிட்டேன், இந்த முறை வேற யாரையாவது வச்சு கட்டுங்கன்னு சொல்லி அந்த என்ஜினியர் சொன்னார். அப்போ அந்த பணக்காரர் சொன்னார், இல்லை இந்த ஒரு வீட்டை மாத்திரம் நீங்கள் கட்டி கொடுத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே அந்த என்ஜினியருக்கு வேண்டாத வெறுப்பு. இந்த மனுஷனுக்கு எவ்வளோ வீடு கட்டி கொடுத்தோம், எனக்கு வயசாயிடுச்சு முடியலன்னா கூட விட மாட்டேன்றாரு, சுயநலக்காரர் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே அந்த வீட்டை வேண்டா வெறுப்பாய் கட்டினார். இதுக்கு முன்னாடி அழகாய் நேர்த்தியாய் வீடுகளை கட்டின அந்த மனிதன் இப்பொழுது எஜமான் மேல், அந்த முதலாளி மேல் இருந்த கோபத்தினால் வேண்டா வெறுப்பாக அந்த வீட்டை கட்ட துவங்கினார். வீடெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அந்த வீடு திறப்பு விழா நடந்தது. அப்போ அந்த ஓனர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தார். என்ஜினியரையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லி அழைத்திருந்தார். பொதுவாக வீடு பிரதிஷ்டை நேரத்தில் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ என்ஜினியரும் என்ன பெருசாக கொடுத்துட போகிறாரு, ஒரு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் காசும் கொடுக்க போகிறான்னு சொல்லி அவரும் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்தார். அந்த பிரதிஷ்டை விழா முடிந்த பொழுது அந்த ஓனர் சொன்னார் என்ஜினியரை பார்த்து, நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எனக்காக எத்தனையோ வீடுகளை கட்டினீங்க, அதெல்லாம் விற்று நான் நிறைய லாபம் சம்பாதித்தேன், ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த வீட்டை உங்களுக்கே தருகிறேன்னு சொல்லி சாவியை கொடுத்தார். அந்த என்ஜினியருக்கு முகமெல்லாம் வாடி போய்விட்டது. எனக்காக இந்த வீட்டை ஒரு தருவார் தெரிஞ்சிருந்தா நான் பார்த்து கட்டியிருப்பேனே, நான் இதை வேண்டா வெறுப்பா இவ்வளோ நாள் நல்ல வீட்டை கட்டினேன், இதை மோசமாக கட்டினேனே, இது எனக்கு வரும் தெரிஞ்சிருந்தா நான் நல்லா கட்டியிருப்பேனேன்னு சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பா நமக்காக பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அதை விட்டுட்டு பூமியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அது யாருக்கு வேணும், எனக்கு பூமிக்குரிய வாழ்க்கை தான் முக்கியம் நான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு கிறிஸ்மஸில் உங்களெல்லாம் பார்க்குற, இதோட மறுபடியும் எப்படி தான் எப்போ பார்க்க போகிறேன் உங்களை சொல்லலை, ஒரு சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பக்கத்தில் உங்கள் கை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை மறுபடியும் எப்போ பார்க்கலாம், இதோட அடுத்த கிறிஸ்மஸ்க்கு சிலரை பார்க்கலாம். இன்னும் ஒரு சிலர் அடுத்த திருவிருந்துக்கு பார்க்கலாம். அப்படி கிடையாது. அப்பா நமக்காக அங்க வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், நாமும் அவருக்காக இங்கே நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் அவர்கள் பரதீசை இழந்து போனார்கள். இப்பொழுது ஜீவ விருட்சம் மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் அப்படியே நம்மை விட்டுவிடாமல், நம்மை அப்படியே நரக வாழ்க்கையில தள்ளிவிடாமல் நம்மை ஆசீர்வதித்து நாம் இழந்த பரதீசை பெற்றுக்கொள்ளும்படியாக
தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. பரதீசை மீட்க வந்த இயேசு, ஜீசஸ் கேம் டு redeem the paradise that was lost. இழந்து போன பரதீசை மீட்டு கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நாள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே எனக்காக இழந்து போன பரதீசை மீட்டு கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதாம் ஏவாள் இழந்த விஷயங்கள் ஏராளம். அதுல 3 விஷயத்தை நான் சொன்னேன். முதல்ல தேவனோடு இருக்கிற உறவை இழந்தார்கள், இரண்டாவது ஜீவ விருட்சத்தை இழந்தார்கள், மூன்றாவது பரதீசாகிய ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். இப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து மக்களுக்கு போதனைகளை கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து 33.5 வயதிலே சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்படுவோம் என்று அறிந்தே இந்த பூமிக்கு அவர் வந்தார். எதற்காக வந்தார்? தேவனோடு இருந்த உறவை ஆதாம் இழந்தான். ஆனா அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கும்படி இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. வேதத்திலே கொலோசையர் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் அருமையாய் சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அதாவது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நம்முடைய பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி, நம்முடைய பாவத்துக்கான ஒரு அபராதத்தை அவர் செலுத்தி, இப்பொழுது தம்முடைய இரத்தத்தினால் என்ன செய்தாராம்? பூலோகத்தில் உள்ளவைகள் சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எந்த ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவை இழந்தார்களோ, இப்பொழுது தம்முடைய இரத்தத்தினால் அந்த உறவை கர்த்தர் மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம். ஒரு காலத்திலே விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு காலத்திலே துர்க்கிரியைகளிலே இருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான வாழ்க்கையில் இருந்தோம். ஆனால் இயேசு சிந்தின இரத்தத்தை விசுவாசித்ததினால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்வீங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் பேர் அரை தூக்கத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்து தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளும்படி பிதாவுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு காலத்துல எதிரியா இருந்தோம், இப்ப நம்ம பிதாவோடு ஒப்புரவாகி விட்டோம். எதிரியா இருந்தோம், இப்ப பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து விட்டார். எப்படி கேருபீன்கள் பிதாவுக்கு முன்பாக வந்து நின்று விட்டதோ, இயேசு என்ன பண்ணாரு? திரைச்சிலையை கிழித்து பிதாவிடத்தில் நேரடியாய் வழியை திறந்து விட்டு விட்டார். இனி நமக்கும் தேவனுக்கும் இடையில இடைத்தரகர் இல்லை. நமக்கும் பிதாவுக்கும் நேரடியாக ஒரு தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு அதிகாரியை பார்க்கணுன்னா கூடுமான வரைக்கும் நேராக அவர் என்ன பண்ணிடணும்? பார்த்துடணும். அவருடைய பிஏ, அங்கே இருக்கிற பியூனு, இவங்க மூலமாக போனீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட வேலை நடக்காது. எப்பவுமே நேரடியாக போய் பார்த்துடணும். அதுபோல ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் நேரடியாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய ஊழியர்கள்? என்கிட்ட வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் தேவன சித்தத்தை அறிந்து சொல்கிறோம். இந்த இடைத்தரகர்லாம் தேவையில்லை, நீ நேரடியாக தேவனிடத்தில் சென்று ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப பாஸ்டர்ஸ் எதற்காக? உங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துவதற்காக. உங்களுக்கு இடையில மத்தியஸ்தராக பாஸ்டர் கர்த்தர் வைக்கல, உங்களை தேவனிடத்தில் வழி நடத்தி செல்வதற்காக வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனோடு நேரடியாய் பேச முடியும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கர்த்தரோடு நாம நேரடியாய் பேச முடியும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கும் தேவனுக்கும் இடையில் எந்த மத்தியஸ்தரும் இல்லை. ஒரே ஒரு மத்தியஸ்தர், இயேசு கிறிஸ்துவ மாத்திரமே. அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது என்ன சொல்லி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்போ பிதாவிடத்தில் நம்மை மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் பிறந்ததினால் ஆதாம் ஏவாள் இழந்த உறவை அவர் மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இப்பொழுது நாம் தேவனை பார்த்து பயந்து ஓடுவதில்லை, அப்பா என்று அவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறோம். காலையில் எத்தனை மணிக்கு நீங்களாம் எழுந்தீங்க, எத்தனை மணிக்கு குளிச்சிங்க தெரியல, குளிச்சிங்களா குளிக்கலனாலும் தெரியல, ஆனாலும் அப்பா முகத்தில் தைரியமாக வந்திருக்கிறீங்கல்ல.
அப்பாவை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, அந்த தைரியம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் வந்தது. அவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். ஆதாம் ஏவாள் இழந்த உறவை அவர் மீண்டும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். சரி, ஜீவ விருட்சம் என்னாச்சு? அதை ஆண்டவர் மறைச்சிட்டாரே, இது இப்ப எங்க இருக்கிறது? அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததினால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு யோவானுக்கு தரிசனமாகி பேசிக்கொண்டே வரும் பொழுது, இப்பொழுது ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாய் கொடுக்கிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் உலகமெங்கும் இருக்கிற சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க விருப்பம் உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. காது இருக்கிறவர்கள் கேட்க கடவர்கள்னா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் காது இல்லையா என்ன? காது இருக்குது. கேட்க விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடுங்க. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறத ஆவியானவர் என்ன சொல்றாருன்றதை கேட்க, அதுக்கு தானே பாஸ்டர் வந்திருக்கிறோம், அதுக்காக தானே வந்திருக்கிறோம். சரி, தேவனுடைய ஆவியானவர் உலகமெங்கும் இருக்கிற சபைகளுக்கு சொல்கிறதை கேட்க விருப்பம் இருக்கிறவர்கள் கேளுங்கள். என்ன சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த பூமியிலே பாவத்தையும் பிசாசையும் வெற்றி கொள்கிறவர்கள் எவர்களோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆதாம் ஏவாளுக்கு அது மறைக்கப்பட்டது, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அது மீண்டும் கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குதான்? பரதேசி கிடையாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து போட பரதேசின்னு சொல்லாதீங்க. பரதேசி இல்ல, பரதீசு சொல்லுங்க. தமிழ்ல வரலன்னா பேசாம இங்கிலீஷ்ல பாரடைஸ். பாரடைஸ்ல இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அந்த பாரடைஸ் எங்க இருக்குது? அதுதானே ஏதேன் தோட்டமா இருந்தது. இப்ப அது எங்க போச்சு? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அது காணாம போயிடுச்சு. எங்க போச்சு? நீங்க கொரிந்தியர்ல படிச்சீங்கன்னா தெரியும். பவுல் ஒரு தரிசனத்தை சொல்றாரு. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதன் இருக்கிறான், அவன் 3வது வானம் வரை பரதீசுக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். இப்போ பவுல் தன்னை குறித்து சொல்றார். நான் ஒரு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை 3வது வானத்துக்கு கூட்டு போனாரு. 3வது வானத்தில் பரதீசுக்குள் நான் போனேன் என்று சொல்கிறார். அப்போ இப்போ பரதீஸ் எங்க இருக்கிறது? 3வது வானத்தில் இருக்கிறது. அது எப்படி அங்க போச்சு? எப்போ போச்சு? நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் கெஸ் பண்ணலாம். இயேசு மரித்தவுடன், சிலுவையில் மரித்தவுடன் பாதாளத்துக்கு இறங்கினார். வசனம் சொல்லுது இல்லையா? எங்க இறங்கினாரு? பாதாளத்துக்கு இறங்கினார். அங்க இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களுக்கு விடுதலையின் செய்தியை அவர் பிரசங்கித்தார். அதன் பின்பு அவர் மீண்டும் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அப்படி ஏறி செல்லும் பொழுது பரதீசை 3வது வானத்தில் அவர் வைத்திருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் பரலோகத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப இப்போ பாரடைஸ், ஏதேன் தோட்டம் எங்க இருக்கிறது? பாரடைஸ் தான். அது எங்க இருக்கிறது? 3வது வானத்தில் இருக்கிறது. அந்த 3வது வானத்தில் தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. சரி, எந்த ராக்கெட்ல போலாம்? எந்த ராக்கெட்ல போலாம் 3வது வானத்துக்கு? எந்த ராக்கெட்லையும் போக முடியாது. மனிதன் கண்டுபிடித்த எந்த ராக்கெட்டும் அங்க போகவே முடியாது. அவ்வளவு தூரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமா வாழ்ந்து வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தினா ஒரு நாள் உன்னை நான் அங்கே கொண்டு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வைப்பேன். எத்தனை பேருக்கு அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறது? அது சாப்பிட்டா நோயெல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. அது சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ஃபேர் ஆயிடுவீங்க. அது சாப்பிட்டீங்கன்னா குள்ளமா இருக்கிறவங்க உயரமா ஆயிடுவீங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா ஆயிடுவீங்க, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுவீங்க, தலையில முடி இருக்கிறவங்களுக்கு முடி வந்துடும், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு வந்துடும், கால் இல்லாதவங்களுக்கு கால் வந்துடும். அந்த இடத்தில் ஊனம் இல்லை, பலவீனம் இல்லை. நம்ம எல்லாரும் தேவ தூதர்களை போல் மாறப்போகிறோம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறது? ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் நமக்கு அந்த விருட்சத்தின் கனியை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தப்படி நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் ஒரு நாள் அப்பா நம்மை பரதீசிலே கொண்டு போய் வைக்க போகிறார். 3வதாக ஆதாம் ஏவாள் இழந்து போன 3வது ஆசீர்வாதம் பரதீஸ். 2வது ஜீவ விருட்சத்தின் கனி, 3வதாக பரதீசு. அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். அப்பா நம்மை பரதீசுக்கு கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா.
வேதத்திலே லூக்கா 23:42 இந்த வாசனத்தை நம்ம முடிச்சிடலாம். 23:42 வாசிங்க பார்க்கலாம். இயேசுவை நோக்கி, இயேசுவை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்வன், ஒரு திருடன் இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் மறுபடியும் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இந்த திருடனை கொஞ்சம் நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது வலது பக்கம் ஒரு திருடன், இடது பக்கம் ஒரு திருடன் அறையப்பட்டார்கள். ரெண்டு பேரும் முதல்ல இயேசுவை பரியாசம் பண்றாங்க. நீ மேசியா மேசியான்னு ஊரை ஏமாத்தினியே, நீ மேசியாவா இருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி வந்து எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்து என்று ரெண்டு பேரும் அவர்களை இகழ்கிறார்கள். ஆனா இயேசுவோ அந்த அவமானமான வார்த்தைகளை குறித்து கவலைப்படல. அவர் பிதாவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே நடந்த சம்பவங்கள், பூமி அதிர்ச்சிகள், அங்கே ஏற்பட்ட காரிருள், இதெல்லாம் பார்த்த பொழுது ஒரு திருடன் மனம் திரும்பினான். ஐயோ, நாம் இவரை அவமானப்படுத்தினோம், இவரை கேலி செய்தோம், ஆனா இவர் சாதாரண மனிதன் அல்ல, தேவனுடைய குமாரன். ஆகவேதான் இப்பொழுது பரலோகமே கலங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் இப்ப என்ன பண்றான்? ஆண்டவர்கிட்ட கெஞ்சறான். ஆண்டவரே, நீர் சிலுவையில் மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி உம்முடைய ராஜ்யத்தில் இந்த பூமிக்கு வருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினைத்தருளும். ஹல்லேலூயா. நானும் இன்னைக்கு சாக போறேன், ஆனா எனக்கு அந்த பரலோக பாக்கியத்தை தாங்க என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவன் கடைசி நிமிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு அந்த மைக் ஒர்க்காகல பார்ப்பா, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? இந்த திருடன் மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. அவன் ஒரே நாள் எங்க போயிட்டான்? பரதீஸ் போயிட்டான். நம்ம எத்தனை நாள் பாடுபடுறோம் பாருங்க. இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு அடிபட்டு உதப்பட்டு ஆண்டவர் நம்மளை எப்போ கொண்டு போறாரு அப்பதான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அவன் ஈஸியா போயிட்டான். இதுல இன்னொரு விசேஷம் பாருங்க, அவன் ஞானஸ்நானமே எடுக்கல. கொஞ்சம் பேருக்கு சந்தோஷம், அப்பா நானும் ஞானஸ்நானம் எடுக்கலாம், ஈஸியான பண்ணிடலாம், போயிடலாம். ஞானஸ்நானம் எடுக்க விரும்பாதவங்க கவனிங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகம் போக ஒரு வழி இருக்கிறது. என்ன வழினா, சிலுவையில் போய் தொங்குனீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்காம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா போயிடலாம். ஆனா சிலுவையில் தொங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க பரலோகம் போகணும்னா என்ன பண்ணி ஆகணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு, பிரதர் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? சரி, இன்னும் எடுக்கலைன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இல்லை எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு சிலுவை ஆயத்தம் பண்ணி தருகிறோம். இல்லைன்னா சிம்பிளா தண்ணியில் மூழ்கி என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. நல்ல கவனிங்க. இழந்து போன ஏதேன் தோட்டத்தை, பாரடைஸ் என்கிற வார்த்தை ஏதேன் தோட்டத்துக்கு, பாரடைஸ்னாலும் பிளஷர், இன்பம் அப்படின்னு அர்த்தம். ஏதேன் என்றாலும் இன்பம், பாரடைஸ் பரதீஸ் என்றாலும் இன்பம். அப்போ ரெண்டுமே ஒரே இடத்தை தான் குறிக்கிறது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். ஆனால் இயேசுவோ நமக்கு பரதீசுக்கு செல்ல வழி காண்பிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். ஹல்லேலூயா. உலகத்தில் 1000 கோடி தெய்வங்கள் இருந்தாலும், உலகத்தில் 1000 சாமியார்கள் இருந்தாலும், பூசாரிகள் இருந்தாலும், இயேசுவிடத்தில் செல்ல, பிதாவிடத்தில் செல்ல ஒரே ஒரு வழி உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் தான் பரலோகத்துக்கு போக நமக்கு வழி காண்பிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே புதிதாக யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மகனே மகளே, நீ என்னை விசுவாசித்து என் போதனைகளின்படி நடப்பாய் என்றால் உனக்கு நான் அந்த பரதீசை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த பரதீசுக்கு வர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு மிஷனரி காட்டில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி காட்டுக்குள் சென்றார். அப்பொழுது அவர் எப்படியோ தன்னுடைய கையில் இருந்த அந்த திசை காட்டியை அவர் தொலைத்து விட்டதினால் இப்ப திரும்பி வருவதற்கு வழி தெரியவில்லை. இருட்டி கொண்டு வருகிறது. தான் தங்கி இருக்கிற அந்த கீழே இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியல. என்ன செய்வது என்று அவர் தவித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு குட்டி பையன், ஒரு காட்டுவாசி பையன், சரியா கூட ட்ரெஸ் பண்ணல, வரான்.
உடனே தம்பி நான் போக வேண்டிய அந்த ஊர் பேரை சொல்லி உனக்கு அது வழி தெரியுமான்னு கேட்ட பொழுது எனக்கு தெரியும் சார், என் கூட வாங்க சார்ன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறான். அவன் வழியில ரோட்ல போவான்னு பார்த்தா வழியே இல்லாத இடத்தெல்லாம் போறான், புதருக்குள்ள போறான், முள்ளுக்குள்ள போறான், கல்லுக்குள்ள போறான். மிஷினரிக்கு டவுட் வந்துடுச்சு, இவன் நம்மளை பிரியாணி பண்றதுக்கு எங்கேயாவது கூட்டு போறானா, எங்கெங்கயோ கூட்டு போறானே அப்படின்னு சொல்லி, டேய் என்ன நான் சொல்ற இடத்துக்கு தான் கூட்டு போறியா, எங்கெங்கயோ கூட்டு போறியே, வழி இல்லாத இடத்தெல்லாம் கூட்டு போறியே அப்படின்னு உடனே அந்த காட்டுவாசி பையன் சொன்னானா, சார் இப்போ உங்களுக்கு நான் தான் வழி, என்னை விட்டுட்டா உங்களுக்கு வேற வழி இல்லை, என்னை நம்பி வாங்க, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி அவன் போயிட்டே இருந்தான். நம்பி போனார், போக வேண்டிய இடத்தில் அவன் கொண்டு போய் சேர்த்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளையே, வழி இல்லாத வழியில் ஆண்டவர் நம்மளை கூட்டு போகலாம். சில நெருக்கடிகள், கஷ்டங்கள், பாடுகள் வழியா கூட்டு போகலாம். நான் ஆண்டவரை நம்பி வந்தனே, உண்மையிலே அவர் என் கூட இருக்கிறாரா, அவர் எனக்கு வழி காண்பிப்பாரா, இந்த சந்தேகமா உனக்கு வேண்டாம். உன்னை வழி நடத்த வல்லமையுடைய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் ஒருவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் நம்பி அவரை பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களை பரதீசுக்கு நேராய் அவர் வழி நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படியே இருக்கிற இடத்தில் கண்களை மூடி, நம்ம முட்டி போட நிற்க இடமில்லை, அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஒரு 2 நிமிடம், ஆண்டவரே ஆதாம் ஏவாள் இழந்து போனதை மீட்டு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்தீரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மனதார உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் 2 நிமிடம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உள்ள வெளியே இருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு இருந்த உடன்படிக்கை உடைத்து போட்டார்கள். அவரை நம்பாமல் ஆண்டவரை விசுவாசியாமல் அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை, சாத்தானின் வார்த்தையை கேட்டு புசித்தார்கள். அதை புசித்த அடுத்த நிமிடம் அவர்கள் தேவனோடு இருந்த உறவை இழந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் அவர்களை தேடி வந்த பொழுது அவர்கள் விலகி ஓடினார்கள். அந்நியர்களாக துட்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் மாறினார்கள். அன்பான தேவனோடு இருந்த உறவை இழந்து அவர்கள் தேவனுடைய சத்துருக்களாய் மாறி போனார்கள். அவர்கள் மரணமற்ற வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் வைத்திருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போனார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வழி தடை செய்யப்பட்டு விட்டது. கேருபீன்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் வந்து நின்று விட்டார்கள். அது மாத்திரமல்ல, கண்ணீர் இல்லாத இன்பமான, எப்பொழுதும் குளிர்ச்சியான, எப்பொழுதும் குறைவே இல்லாத அருமையான அந்த பரதீசிலே ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர்களை வைத்தார். ஆனால் அவர்களோ அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஆண்டவரோடு இருக்கிற உறவை இழந்தவர்களாக, தேவன் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை இழந்தவர்களாக, தேவன் வைத்த சந்தோஷமான வாழ்வை இழந்தவர்களாக இன்றைக்கு பாவத்திலும் வேதனையிலும் நோயிலும் அவர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தான் படைத்த மனிதன் தன்னை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து விடக்கூடாது, நித்திய ஆக்கினைக்கு உள்ளாய் போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் தம்முடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே ஒரு சாதாரண ஏழை பெண்ணின் வயிற்றிலே, ஒரு தச்சனுடைய வீட்டிலே அவர் வளர்ந்தார். அவர் பிறந்தது ஒரு சாதாரண மிருகங்கள் வைக்கப்படுகிற ஒரு இடத்தில் அவர் பிறந்தார். நமக்காக இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்தார். நமக்கு நல்ல போதனைகளை கொடுத்தார், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆனால் அவரோ சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் நம்முடைய மத்தியில இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும், ஆண்டவரே நீர் மரித்த ஒரு தெய்வம் அல்ல, நீர் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம், இன்றைக்கும் எங்கள் அருகில் இருக்கிற தேவன், கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். கைகளை தட்டி உள்ள வெளியே இருக்கிற எல்லாரும், ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த ஆண்டவர் பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நாங்கள் எதிரிகள் அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அப்பா பயந்து ஓட நாங்கள் ஆதாம் ஏவாள் அல்ல, நாங்க உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. தைரியமாய் உம்முடைய கிருபாசனத்தை இன்னைக்கு வருகிறோம். அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தாங்க ஆண்டவரே. உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க இல்லாம நான் இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க இல்லாத ஒரு நிமிடம் கூட ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட நடக்க, உம்முடைய அன்பை ருசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, சபைக்கு வராதவங்க இருப்பாங்க, பின்வாங்கி போனவங்க இருப்பாங்க. ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி அவங்க பேரை சொல்லி, அப்பா அவங்களெல்லாம் ரட்சிங்கப்பா, அவங்கள தொடுங்க ஆண்டவரே. உம்மோடு ஒப்புரவாகும்படி உம்முடைய ரத்தத்தினால் அவங்கள கழுவுங்கப்பா. நான் நேசிக்கிறேன் உறவுகளை ரட்சிங்கப்பா. என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்கப்பா, என் கணவர் சபைக்கு வராம இருக்கிறார் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பி, என்னுடைய உறவுகள், என் நண்பர்கள் உம்மை அறியாம இருக்கிறாங்க. ஒரு சிலர் அறிந்து ஞானஸ்நானம் பெற்று பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. அவங்கள மீண்டும் உம்மோடு இருக்கிற அந்த உறவிலே அவர்களை மீண்டும் புதுப்பியுங்க ஆண்டவரே. ஞானஸ்நானத்தில் அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் மாறுகிற பாக்கியத்தை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல, மரணம் ஆதாம் ஏவாள் பாவத்தினால் வந்தது. இயேசு தம்முடைய மரணத்தினால் இந்த மரணத்தை ஜெயித்தார். இப்பொழுது அவரை விசுவாசிக்கிற நமக்கு மரணமற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் இயேசு வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைவோம். அப்பொழுது அவரோடு கூட பரதீசிலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மரணமற்ற, நோயற்ற, வேதனையற்ற, கண்ணீரற்ற ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டமாகிய பரதீசை இழந்தார்கள். ஆனால் இயேசுவோ இன்றைக்கு அந்த பரதீசின் வழியை காண்பிக்கும்படி வந்தார். அந்த சிலுவையில் தொங்கின கள்வன் கடைசி நிமிடத்தில், ஆண்டவரே என்னை நினைந்தருளும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் மீண்டும் வரும் பொழுது என்னை நினைந்தருளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு கல்வனை கூட மன்னித்து பரதீசுக்கு அவர் கொண்டு செல்ல முடியும் என்றால், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நமக்கு நிச்சயமாய் அந்த பரதீசை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார். ஓ ஹல்லேலூயா. நமக்கு அந்த பரதீசை நிச்சயம் தருவார். உனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நம்மை அங்கே அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நம்பிக்கையை தருகிற நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். எனக்காகவே இயேசு பிறந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, நீங்க எனக்காகவே பிறந்தீர், என்னை மீட்கவே பிறந்தீர், எனக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கும்படியாய் பிறந்தீர், என்னை பரதீசுக்கு வழி நடத்தும்படியாய் பிறந்தீர். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என் வாழ்வை மீண்டும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்பவர்களும், இன்னைக்கு தான் நான் முதல் முறை வந்திருக்கிறேன், ஆண்டவர் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் தருகிற அந்த பரதீசையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் வலது கரத்தை உயர்த்தி அப்பா முகத்தை நோக்கி பார்த்து என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு முறை கூட என் உள்ளத்தையும் என் இல்லத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீண்ட நாள் சபைக்கு வராமல் பின்வாங்கி போயிருந்த என்னை மன்னிப்பீராக அப்பா. உம்முடைய சமூகத்தில் உறவாடி ஜெபிக்காமல் இருந்த நாட்களை மன்னிப்பீராக. மீண்டும் இன்றைக்கு உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன் அப்பா, என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட
தங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இழந்த பரதீசை மீண்டும் மீட்டு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு நீர் வந்த இந்த நாளிலே தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஏதேன் தோட்டத்து உறவை மீண்டும் தருவீராக. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு நாள் புசிப்பேன் என்கிற விசுவாசத்தை தருவீராக. ஆண்டவரே, இழந்த பரதீசை மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம், ஒரு நாள் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம் என்கிற திட நம்பிக்கையை தருவீராக. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் இசைக்கப்படும் பொழுது நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் நடனம் ஆடுவார்கள். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு காணிக்கை படைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். பாவத்தின் வேரையே வீழ்த்திட இயேசு வந்தாரே, வந்தாரே, வந்தாரே. உன் வாழ்வை மேன்மையாய் மாற்றிட தன்னை தந்தாரே, தந்தாரே, தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. பாவத்தின் வேரையே வீழ்த்திட இயேசு வந்தாரே, வந்தாரே, வந்தாரே. உன் வாழ்வை மேன்மையாய் மாற்றிட தன்னை தந்தாரே, தந்தாரே, தந்தாரே. காணிக்கை படைத்த பின்பு கைகளை தட்டி நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருளை போக்கிட மருளை மாற்றிட அருளை பொழிந்திட மன்னன் வந்தாரே. ஒளியை வீசிட வழியை காட்டிட ஜீவன் ஈந்திட தன்னை தந்தாரே. இருளை போக்கிட மருளை மாற்றிட அருளை பொழிந்திட மன்னன் வந்தாரே. ஒளியை வீசிட வழியை காட்டிட ஜீவன் ஈந்திட தன்னை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. ஆதி தேவனின் வார்த்தையானவர் மாம்சமாகவே மண்ணில் வந்தாரே. அழிவை நோக்கியே ஓடும் மாந்தரே, இயேசு உனக்கே விண்ணை தந்தாரே. ஆதி தேவனின் வார்த்தையானவர் மாம்சமாகவே மண்ணில் வந்தாரே. அழிவை நோக்கியே ஓடும் மாந்தரே, இயேசு உனக்கே விண்ணை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, உன் துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. பாவத்தின் வேரையே வீழ்த்திட இயேசு வந்தாரே, வந்தாரே, வந்தாரே. உன் வாழ்வை மேன்மையாய் மாற்றிட தன்னை தந்தாரே, தந்தாரே, தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே, துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. உன் பாவ சாப ரோகம் நீக்க மன்னன் வந்தாரே,
துன்ப துக்க துயரை போக்க தன்னை தந்தாரே. நம்ம எல்லாரும் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இட நெருக்கடி நிமித்தம் 2 ஆராதனைகளாக பிரித்து நடத்தினாலும் இந்த முதல் ஆராதனையிலே அதிகாலையில் எழும்பி குளிரையும் பாராமல் வாஞ்சையாய் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும், இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆதாம் இழந்த பரதீசை மீட்டெடுக்கும்படி இந்த பூமிக்கு வந்த இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் அவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த வீடுகளிலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ இந்த நாட்களில் அவர்களை ரட்சிப்பீராக. யாரெல்லாம் ஞான ஸ்நானம் பெற்று பின்வாங்கி போயிருக்கிறார்களோ அவர்கள் மீண்டுமாய் ஏதேன் தோட்ட உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தரோடு நடக்க உதவி செய்வீராக. வருகிற 2025வது வருடம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில உமோடு நெருங்கி நடக்கிற, உமோடு கூட உறவாடுகிற ஒரு வருடமாய் மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. தொடர்ந்து தேவன்தாமே உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஒரு 7 பேரையாவது விஷ் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவத்தின் வேலையே